Hello Vijay Mummy friends. இன்னைக்கு நம்ம கோல்ட் ஷாப்பிங் vlogsல டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்ட் ஷோரூம்ல இருந்து சூப்பரான சான்பாலி கலெக்ஷன்ஸ் மாடல்ஸ் தாங்க காட்ட போறேன். இதுல ஆன்டிக், டெம்பிள் ஜுவல்லரி, நகாஸ் ஜுவல்லரி எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற கோல்ட் ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். சரிங்களா? இது நம்ம ஃபர்ஸ்ட் இயரிங்ஸ்ங்க சான்பாலில செஞ்சிருக்காங்க. சூப்பரான ஒரு நகாஸ் மாடல்ல செஞ்சிருக்காங்கங்க. வேற லெவலான பீஸுங்க இது. எவ்வளோ அழகா க்ளோசிங் பேக் சைடு க்ளோசிங் இருக்கு. மேலே லக்ஷ்மி அம்மா உருவம் பதிச்சிருக்காங்க. கீழே ஹேங்கிங்ல பிளெயின் பால்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. எவ்வளோ சாலிடாக இருக்கு பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கும். இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலான மாடல்ஸுங்க. இது இன்னொரு அடுத்த சான்பாலி மாடலுங்க. இதில் திலகம் ஷேப்பில் ஹேங்கிங் கிட்ட கொடுத்துருக்காங்க. 3 லேயரில் ஆஃப் ஜிம்கி போட்டு அதுக்கு கீழே ரைஸ் பால்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் லுக் வந்துருச்சு பாருங்கள். அதில் கெம்பு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு பால் ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த இயரிங்ஸ்க்கு லுக்கு. பாருங்கள், நான் வியர் பண்ணியிருக்கேன். வியர் பண்ணால் இப்படி இருக்குங்க. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வெட்டிங்க்கு பொண்ணுங்களுக்கு வாங்கணுன்னா இது மாதிரி மாடல் போட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லைங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது ஒர்க் ஃபினிஷிங் பாருங்களேன், வேறு லெவல் இருக்குங்க. இது இன்னொரு சான்பாலி மாடலுங்க. லக்ஷ்மி அம்மா உருவமும் காயின்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக பதிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் மேலே ஒரு குட்டி ஹேங்கிங்கில் பிளெயின் பால் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர் இல்லைங்க. எவ்வளோ ப்ராடாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ சாலிட்டாக இருக்குங்க. ஆனால் வெயிட் பார்த்திங்கள, நம்மளுக்கு கம்மி வெயிட்லேருந்து ஹை வெயிட் வரைக்கும் இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இயரிங்ஸ் பாருங்களேன், இது தாங்க வேறு லெவலான பீஸு. இது செமி ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஃபினிஷிங் வர மாதிரி இருக்குது. இதில் குந்தன் ஸ்டோன்ஸ் க்ரீன் அண்ட் ஒயிட் அண்டு பிங்க் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே லக்ஷ்மி அம்மா உருவம் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு எமரால்டு பீடு தொங்குற மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், ட்ரெண்டியாக இருக்குங்க. இது எல்லாமே வேறு லெவலான ஒரு ஆன்டிக் பீஸ் தாங்க. அப்புறமா அதுக்கு சைடு அந்த முத்து பாருங்களேன், ப்ளைனில் குட்டி குட்டி முத்து லுக்கு வச்சுருக்காங்க ஹைலைட் பண்ணிவிட்டு. வேறு லெவலான பீஸுங்க. இது செம்மையாக இருக்குது. இது அடுத்த சான்பாலி மாடல் இயரிங்ஸுங்க. இதில் 3 லக்ஷ்மி அம்மா உருவம் பதிச்சு வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு கெம்பு ஸ்டோன் வருது. கீழே அந்த பீட்ஸ் இருக்குது, பிங்க் கலர் பீட்ஸு. அதுக்கு கீழே ஒரு குட்டி ஜும்கா வருது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் அந்த குட்டி ஜும்கா. இதெல்லாமே நம்ம பார்ட்டி வேர், ஃபங்க்ஷன் வேர், அது மாதிரி சூப்பராக இருக்குங்க. போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு இயரிங்ஸ் கம்மல் போட்டுக்கிட்டு ஒரு சுடிதாரு இல்லை பிளெயின் சாரி அது மாதிரி கட்டினீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க. இந்த மாதிரி சான்பாலி மாடல்ஸு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சான்பாலி அண்ணாலே ஏதோ ஒரு 2-3 பீஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். நான் 1 by 1 காட்டுவேன். எவ்வளோ அழகான பீசஸ்ஸுங்க. நான் கோல்டு அன்னைக்கு ஷோரூமில் போயிட்டு 1 கிராம் ரேட்டு கேட்டேங்க. வெளியே கேட்டாலும் நம்ம எங்கேயுமே அன்னைக்கு கோல்டு ரேட் கவர்மெண்ட் ரேட் தான் இருக்கும். ஆனாலும் இங்கே ஷோரூமில் மட்டும் 60 ரூபாய் லெஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு பில் போடுறாங்கங்க. வேறு லெவல் இருக்குங்க இல்லைங்க. இது மாதிரி ஆப்ஷன் எந்த கடையிலும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்க. 1 கிராமுக்கு 60 ரூபாய் லெஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்கங்க. இங்கே வேஸ்டேஜ் கூட கம்மி தான். ஒரு நகாஸ் மாடலு ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் இயரிங்ஸு வேறு ஒரு ஷாப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 33% போட்டாங்கங்க நகாஸ் இயரிங்ஸு. அதே இயரிங்ஸ் இங்கே வேஸ்டேஜ் கம்மி தான். ஸோ தாராளமாக நீங்கள் டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் ஷோரூமுக்கு வந்துடலாம். கோல்டு ஷோரூம் சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஷோரூமுங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸுங்க. இந்த சான்பாலி மட்டும் கிடையாது. வா, ஜும்காஸ் இருக்குது, பிளெயின் கம்மல் இருக்குது, ஸ்டட்ஸ் இருக்குது, பீட்ஸ் வச்சது இருக்குது, ஸ்டோன்ஸ் வச்ச மாடல்ஸில் இருக்குது. எக்கச்சக்கமான மாடல்ஸுங்க. ஒரு ஷோரூம் ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாமே செம்மையான மாடல்ஸுங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் பாருங்களேன். இது ஒரு ட்ரெடிஷ்னலான மாடலுங்க. வேறு லெவல் இருக்குங்க. லோயஸ்ட்டு வேஸ்டேஜ்லேருந்து ஹையஸ்ட்டு வேஸ்டேஜ் வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் வாங்கணுன்னா
அதே மாதிரி லோயஸ்ட்டு வெயிட்லேருந்து ஹையஸ்ட்டு வெயிட் வரைக்கும் இருக்குது. எல்லாருக்குமே ஒரே விதமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்கங்க. அங்கே செம்மையாக ட்ரீட் பண்ணுற விதம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே இந்த கோல்டு ஜுவல்லரி ஷோரூமுக்கு நான் வந்திருக்கேன். ஆனாலும் அங்கே அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே கூட அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு எல்லாமே ஒன் பை ஒன் இது பாருங்கன்னுட்டு அவங்க அவ்வளோ அழகாக எடுத்து காட்டுறாங்கங்க. அது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்த விஷயம். நம்ம ஒன்று காட்ட சொன்னால் அவங்க 10 எடுத்து காட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன வேணுமானாலும் நம்ம சூஸ் பண்ணி வாங்கலாம். அது மாதிரி ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இது வந்து ஒரு டெம்பிள் ஜுவல்லரி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெட் ஃபாலிஷ் வரும். ஹேங்கிங்கில் ப்ளைன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கெம்பு ஸ்டோன் வருது. இது ஒரு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஷோரூமில் எல்லாமே இருக்குங்க. சின்ன ஸ்டட்ஸில் இருந்து 25 பவுன் தாலி செயின் ஒர்க் கூட இருக்குங்க. நான் 1 by 1 அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுவேங்க. எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த நகை வாங்கணுன்னாலும் நீங்கள் அந்த ஒரு ஷோரூமுக்கு போனாலே போதுங்க. டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட்டு கோல்டுங்க. பக்கத்தில் டைமண்டு இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஷோரூம் தெரியுங்களா? டைமண்டுக்கே ஒரு ஷோரூமே இருக்குது பக்கத்துலவே. இது வந்து கோல்டு. இந்த ஷோரூமில் வந்து கோல்டு இருக்கும். பக்கத்து ஷோரூமில் வந்து டைமண்டு இருக்கும். வேறு லெவல் இருக்குங்களாங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன நகை வேணுமன்னாலும் எல்லா கோல்டு இருக்குங்க இங்கே ஷோரூம்லவே. இந்த நகை பாருங்களேன், ஒரு ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஆன்டிக்கு நடுவில் ஒரு ரூபி ஸ்டோன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெட் ஃபாலிஷில் பண்ணியிருக்காங்க. அந்த கீழே ஹேங்கிங்கில் வந்து எமரால்ட் பீட்ஸ் வருது. இந்த மாடல் பாருங்களேன், வேறு லெவலான ரிச்சான பீஸுங்க. இது யூனிக்காக இருக்குது, ட்ரெண்டியாக இருக்குது இல்லைங்க. செம்மையாக இருக்குங்க. 1 2 எவ்வளோ வேணும் எல்லாமே இருக்குங்க இந்த ஷோரூமில் வந்து. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே பாருங்களேன், 12 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த இயரிங்ஸ் பாருங்களேன், எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஒரு சைடு ஃபுல்லாக சன்ஃப்ளவர் வச்சு பேர்ல்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. இது நான் 1 by 1 கிட்டிருந்தே காட்டுறேன். பாருங்கள், நல்லா இருக்கும். எல்லா மாடல்ஸே நல்லா இருக்குங்க. இங்கே வேஸ்டேஜு கம்மி. ஒரு கிராமுக்கு 60 ரூபா லெஸ் பண்ணிவிட்டு வேறே கொடுக்குறாங்க. ஸோ நைஸ் இல்லைங்க. எவ்வளோ க்யூட்டான மாடல்ஸ், எவ்வளோ ட்ரெண்டியான மாடல்ஸ், எவ்வளோ ட்ரெடிஷ்னலான மாடல்ஸ். இயரிங்ஸ் மட்டுமே கிடையாதுங்க, செயின்ஸ் இருக்குது, டாலர் செயின்ஸ் இருக்குது, பேங்கிள்ஸு. அப்பா ஒன்று இருக்குது ஒன்று இல்லைங்க, எல்லாமே இருக்குங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் 1 by 1 நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் ஷூட்டுன்றது உங்களுக்கு காட்டுவேன். நீங்கள் பாருங்கள். ஒரு வாட்டி டி நகர் போனீங்கன்னா கம்பல்சரி விசிட் பண்ணி பாருங்கள். சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமு விசிட் பண்ணி பாருங்கள். பக்கத்துலவே டைமண்ட் ஷோரூம் கூட இருக்குங்க. 5000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா டைமண்டு. அங்கே ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, நான் பார்க்கல, நான் விசிட் பண்ணி பார்க்கல, சொல்கிறேன். பக்கத்துலவே ஏதாவது டைமண்ட் ஷோரூம் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சரவணா ஸ்டோர் எலைட் டைமண்ட் ஷோரூம்க்கே போங்க. எல்லாமே ஆஃபர்ஸ் இருக்குங்க. எல்லாமே சூப்பரான மாடல்ஸ் இருக்குது. வேஸ்டேஜ், மேக்கிங் எல்லாமே கம்மியாக இருக்குது. இதுதான் பெஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த இயரிங்ஸ் பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக போல் வச்சுருக்காங்க. ஆஃப் சன் மாடலில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகான பீஸுங்க. இது திலகம் ஷேப்பில் ஒரு ரூபியை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ப்ளைனாக சலங்கு மட்டும் பால்ஸு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இந்த சாந்த்வாலி இயரிங்ஸில் 2 லைன்ஸ் வருது பாருங்கள். சாந்த்வாலி ரிங்கு அதுக்கு கீழே ஹேங்கிங் மாதிரி தொங்குறதுக்கு அழகாக சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு ரூபி ஸ்டோன் வருது, சுற்று வந்து ஜர்கான் ஸ்டோன் வருது. அப்படியே நேராக பார்க்குறதுக்கு ஜெகன்னு ஜொலிக்குதுங்க. வேறு லெவலான பீசஸ்ஸுங்க. இந்த இயரிங்ஸ் பாருங்களேன், இது மாதிரியெல்லாம் இருக்குன்னு கூட தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லைங்க. எனக்கு கூட தெரியாதுங்க. இவ்வளோ அழகான மாடல்ஸு, எக்ஸலண்ட்டான மாடலு, ட்ரெண்டியான மாடல் இருக்குன்னுட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே சாந்த்வாலி மாடல்ஸ் தாங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இந்த மாடல் இயரிங்ஸ் பாருங்களேன், ஃபுல்லாக கோல்டு தான் அங்கே இருக்குது.
ஒரு கெம்பு ஸ்டோன் மேலே ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. 3 லேயர்ஸில் ஹேங்கிங் எவ்வளோ லென்த் இருக்குது. என்னோடய 4 ஃபிங்கர்ஸு சேர்த்த மாதிரி லென்த் இருக்குது. அதுக்கு கீழே வந்து அந்த ஜும்கா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. இதெல்லாமே நம்ம லங்கா ஓனி, காக்ரா அது மாதிரி போட்டு இந்த இயரிங்ஸ் போட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸ் வேர் போகிறவங்க இது மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க. இந்த இயரிங்ஸ் தாங்க எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. கெம்பு ஸ்டோன் யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஜும்கா வச்சு அதுக்கு கீழே ரைஸ் எமரால்ட்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருந்துச்சுங்க இந்த இயரிங்ஸு. அதோட பேட்டர்ன் பாருங்கள், ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கங்க. நான் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி கூட பார்த்தேங்க. ஸ்க்ரூவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மேலேருந்து கீழே வரைக்கும் அவ்வளோ திக்காக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கங்க. கோல்டு எங்கடா அந்த ஸ்டோன் விழுந்துடும் இல்லை அந்த பீடு வந்துடும் அன்னிட்டு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இயரிங்ஸ் பாருங்களேன், ஜும்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே சான்பாலியில் அந்த ஷேப்பு 3 ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு இது. இந்த இயரிங்ஸ் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே நல்லா இருக்குங்க காதில் போட்டால். நம்ம கழுத்தில் கூட எதுவும் போட வேண்டாம், அது மாதிரி இருக்கும். ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா இயரிங்ஸ் காதில் போட்டுக்கிட்டு செம்மையாக இருக்கும். போதுங்க, ஃபுல்ஃபில் ஆகிடும். ஃபேஸில் இயரிங்ஸ் இருந்தாலே போதும், நம்மளோட ஃபேஸே ஃபுல்ஃபில் ஆகிடும். அவ்வளோ அழகான மாடல்ஸுங்க எல்லாமே. ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இல்லைன்னு இல்லைங்க. எல்லாமே எங்கள் ஸ்டாஃப் வந்து நிஜமாக செம்ம க்யூட்டுங்க. எல்லாருமே ஸோ நைஸுங்க. போன உடனே தண்ணி கொடுக்குறீங்களா, காஃபி கொடுக்குறீங்களான்னு அவங்க ட்ரீட் பண்ணுற விதமும் எனக்கு அவ்வளோ அழகாக பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு சிடுன்னு ஒரு மூஞ்சி காட்டுறது கூட இல்லைங்க. நிறைய ஷாப்பில் சிடுன்னு இருப்பாங்க, இங்கே அது கூட இல்லைங்க. அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த இயரிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு வந்து சான்பாலி மாடல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஜும்கா கொடுத்துருக்காங்க. அதுக்கு எமரால்ட்ஸு, அந்த கெம்பு ஸ்டோன்ஸு, அதுக்கு கீழே ஒரு போல். எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரெண்டியான மாடல் தாங்க. அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலான மாடல் இது. இது எல்லாருக்கிட்ட இருக்கும். ரைஸ் பால்ஸ் வச்சு அந்த ஹேங்கிங்கில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு எமரால்டு ஸ்டோன் வச்சுருக்காங்க. இப்போ இது ட்ரெண்ட் ஆகிடுச்சுங்க. ஒரு காலத்தில் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதெல்லாம் இப்போ ட்ரெண்டியாக ஆகுது. இந்த இயரிங்ஸ் பாருங்களேன், ஜும்கா டைப்பு வேறு லெவலான யூனிக்கான ஒரு செம்மையான பீஸுங்க இது. நம்ம காதோடு அப்படியே போடுற மாதிரி ஒரு மாடலு. அதுக்கு கீழே ஜும்கா, அதுக்கு சுற்றும் அப்படியே மாட்டல். எவ்வளோ அழகாக இருக்குங்க. இது மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள்.